Hi guys, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது Reviming 2.0. நம்ம எங்கன்னா பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் எபிசோட் 1. இது மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் எபிசோட் 1 கிடையாது, கிராஃப்டி பில்டிங்னு ஒரு கேமே. நம்ம மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் எழுதும். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அந்த கேம் சர்வைவல் பண்ணணும். நான் டீச்சிங்காக கொண்டு போகிறேன். அப்புறம் என் சேனல் என்ன ஆச்சு, உண்மையாக ரன் பண்ணிங்க சேனல் அது 120 சப்ஸ்கிரைபர் இருக்கும். அதுக்கு என்ன ஆச்சு எல்லாம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் வீடியோக்குள்ளே. சரி போங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி நம்ம போல செஸ்ஸில் இருக்கிறனா எடுத்துப்போம். வாங்க செஸ்ட்டை மட்டும் ஓடுறா நான் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும்னா கேம் பற்றி எப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும். நான் எல்லாம் விளாண்டுருக்கேன். இந்த கேமை எக்காச்சும் வாட்டி விளாட்ருக்கேன். ரவிமணி ஒரு வாட்டி போட்டிருக்கேன். நான் ஏன்னா எதுக்கு ரவிமணி இந்த சேனலுக்கு விட்டுட்டு போனேன்னா, இந்த இது ரவிமணி 2.0 அது உண்மையாக ரவிமணிங்கன்னு இருக்குது. நீங்கள் சும்மா ரவிமணிங்கன்னு போட்டால் அந்த சேனல் வரும். ரவிமணி 2.0 வச்சு ரவிமணிங்கன்னு அப்படின்னு 120 சப்ஸ்கிரைப் வரும். அந்த சேனல் இப்போ நான் எதுக்கு விட்டுட்டு போனேன்னா, இங்கே இருக்க மல்ல போயிட்டு ஒரு நல்ல இடத்த பார்த்து அதுக்கப்புறம் பேசுவோம். என்றாது பழக்குள்ளே எனக்கு என்றாது எங்கே கட்டுவோம் வீட? இங்கே நல்லா இருக்கு, இந்த இடம் நல்லா இருக்கு. இந்த இடத்துல கட்டுவோமா? இந்த இடத்துக்கு கரெக்டாக இருக்கு இந்த இடம். இந்த இடத்துல போயிட்டு எங்கடாரு போய் கிராஃப்டிங் டேபிள் பண்ணுறோம். கிராஃப்டிங் டேபிள் போடுறா. கிராஃப்டிங் டேபிள் இப்போ எங்கே செஸ்ட்டு இருக்குங்க? செஸ்ட்டு போடுறா செஸ்ட்டை. ஓகே இப்போலாம் நீக்கி ஏழை வச்சுக்குவோம். எடுத்துடா ஐயோ பிதல் தெரிஞ்சுற மாதிரி தொண்டை கலக்கறங்குது. ஐயோ தொண்டை கலக்கறங்குது. சோறு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு என்ன இப்போ நான் எதில் விட்டேன் தெரியுமா? இந்த ஆடு 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 கூட கிடைக்குது. யாரு ஏதோ வாழ என்றா நடக்குதுங்க சொல்லுமால இங்கே கட்டிட்டு சரி வேணா விடுங்க. ரெண்டு ஆடு இருக்குது. சொத்துச்சிடும். சரி இப்போ நான் சொல்கிறேன் கைஸ். எனக்கு என்ன ஆச்சுன்னா, அதனால் அது ஒரு பெரிய இஷ்யூ கைஸ். அந்த சேனலில் கடைசியாக போட்ட வீடியோ என்னென்னா பிஆர் ரேங்க்கு பார்ட் 4 இதுதான். நான் அந்த இதில் கடைசியாக போட்ட வீடியோ. அந்த கேமில் கடைசியாக அந்த யூடியூப் சேனல் கடைசியாக போட்ட வீடியோ அதுதான். நான் ஃப்ரீ ஃபயராக விளாடுவேன். அதில் கடைசியாக அதில் போட்டேன். ஆனால் அதோட அந்த இது பேன் ஆகிட்டு அதுக்குன்னு வேணா தனியாக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். சரி இப்போ இந்த சேனல் ஏன் ஆரம்பித்தேன்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ரெக்கமெண்டேஷனுக்காக தான். ஸோ கைஸ் சரி ரைட் எழுதுப்போம். சரி இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோன்னா, இப்போ நான் இதில் விட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸோட ரெக்கமெண்டேஷன் என்னடா அது இருங்க லட்சக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட ரெக்கமெண்டேஷனுக்காக அவங்க யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி ஐயோ வெடி வச்சு கொளுத்துறாங்க. அதுக்கு முன்னாடி ஹாப்பி தீபாவளி அடா கொப்பா மாடி. ஐயோ இது யாராச்சும் ஹாப்பி வருது, க்ரீப்பர் வருது. ஐயோ ஓடுகளா அதே ஆடுகளா ஆடு. ஐயோ ஸ்கெலிட்டடா. ஆகா இவ்வளோ நேரம் ஆடு தேட ஆடு இருக்கு நம்மக்கிட்ட. நம்ம ஏன் மைண்ட் ஓடணும்? ஆடு இருக்கு. ஜாம்பி இருக்குது, க்ரீப்பர் இருக்குது. டே க்ரீப்பர் மாட்டையா ஏன்னு பார்த்துறாதரா மரட்டா மாமி. சரி க்ரீப்பருக்கு தண்ணியில் கண்டோம்ல. க்ரீப்பருக்கு தண்ணியில் கண்டோம்ல. அப்போ ஏன் மழை பெய்யும்போது வெடிக்க மாட்டான் க்ரீப்பருக்கு? அடங்கோ டி எவன்டா வாடி க்ரீப்பரா? அட மண்டப்பயலே க்ரீப்பர் டி எவன்டா அடிக்கிற மாட்டி டி ஸ்கெலிட்டா டி. என்னடா பண்ணுறீங்க? என்னடா நடக்குது? ஸ்பைடருங்க வெறி ஏற்றுறாடி ஸ்பைடரு. இங்கே ஹெட்ஷாட்டு போட்ட ஹெட்ஷாட் செத்துட்டான் பயப்படா. சரி வாங்க போய்ட்டு குடுன்னு ஓடி போய்ட்டு உனக்கு கிராஃப்டிங் டேபிள் மட்டும் இருக்கா என்றாது? ஏய் கிராஃப்டிங் டேபிள் செஞ்சேனே எங்கே போயிருக்கோம்? க்ரீப்பர் மண்டை என்னை பார்த்துறாத. சரி க்ரீப்பர் மண்டை என்னை பார்த்துறாதடி. நல்ல பார்க்கல. சரி வாங்க போனோம். சரி கிராஃப்டிங் டேபிளுக்கு வச்சடி வச்சேன். வேலை ஓடு விட்டுடி. மலை மேலே போய் ஏறி போய் பார்ப்போம். ஏனி படிச்ச க்ரீப்பர் மண்டை யாராச்சும் இருந்தீங்களா? ஆஹா அங்கே வச்சுருக்காங்க. க்ரீப்பரோட பக்கத்தில் நிற்கிறானே.
க்ரீப்பர் வந்துட்டேன். இங்கே பாரு அண்ணன் நம்பர் டே அண்ணன் நம்பர் டே வாடா அடையோ ஓடுறா வாடா நீ வாடா இவ்வளோ நல்ல டெக்னிக் இருக்குது. ஆனால் மாட்டிக்கிட்டான் பயப்பட வாடா நீ வாடா பயப்பட பாட்டு வாடா தலைவனுக்கு தண்ணியை கண்டோம். வா நீ வாடா ஏன்டா நிற்கிற வாடா சாவு. அது தனக்கு போயிட்டான். ஐயோ அடிச்சிருக்கக்கூடாது ரொம்ப. சரி ஓகே சரி கைஸ் இந்த கேமில் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறேன். என்னென்னா நீங்கள் முதல்ல கிராஃப்டிங் லிவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 3 ஆட்டை நீங்கள் கொல்ல வேண்டியது இருக்கும். அந்த 3 ஆட்டை கொல்ல பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்றாது ஜஸ்ட் ஓப்பன் ஆகுது. டேய் சோதிக்காதீங்க. சரி நீங்கள் வந்து 3 ஆட்டை கொல்ல வேண்டியது இருக்கும். அந்த 3 ஆட்டை கொண்டா நீங்கள் சாக முடிஞ்சு சொல்கிறேன். நீங்கள் வந்து எங்கடா சொல்லுவான் எவ்வளோ எடுத்து டேய் மண்டா பயல டேய் இங்கே என்ன நடக்குதுங்க. ஷீல்டு கூட என்கிட்ட இல்லையா அடி என் மண்டா பயல் நின்றா. இந்த ஜிக்ஸாக்க ஓடிங்கன்னா தப்பிக்க முடியாது. கரெக்டாக ஹெட்ஷாட்டே அடிப்பான். இன்னைக்கு சத்தடங்குமா சாவடா நீ செத்து போடா செத்துறான். ஆஹா எவனும் இல்லை போயிட்டு தூங்கிடுறோம். இப்போ போய் நீங்கள் ராத்திரி சர்வே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் தூங்கிடணும். அதுக்காக நீங்கள் 3 ஆட்டை கொல்ல வேண்டியது இருக்கும். இந்த 3 ஆட்டை கொல்ல முடியாது கொஞ்சம் பாவமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் போயிட்டு அது என்ன சொல்லுவாங்களே இது ஐயோ சிஎஸ் பண்ணுங்க. சிஎஸ் எப்படி பண்ணுறதுன்னா 2 அயன் தேவை உங்களுக்கு. க்ரீப்பரு இந்த க்ரீப்பர் நம்ம வச்சுருக்கிறது ஆபத்தான ஒரு செயல் தான். நான் போயிட்டு ஸ்டோனுக்கு முதல்ல மாறுவோம் கைஸ். அதுக்கப்புறம் இந்த க்ரீப்பர் நம்ம பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் காணும். டீஸ்பான் ஐட்டியா நல்லது டீஸ்பான் ஆகிட்டாங்க கைஸ். எப்போடி சரி நம்ம விட்டதில் ஆரம்பிப்போம். ஒன்றும் இல்லை கைஸ் என் ஃப்ரெண்ட்ஸு ரெக்கமெண்டேஷன் பண்ணனால தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இல்லைனா ரெவன்யூ சேனல் போயிட்டு கொஞ்சம் டிப்ரெஷனுக்கு ஆளாயிட்டேன்னு சொல்கிறேன். டிப்ரெஷனுக்கு உள்ளாயிட்டேன். அதனால் சேனல் வேணா ஒரு மயிரும் வேணா போனாடே அப்படின்ட்டு கிளம்பியிருப்பேனா. ஆனால் உங்களுக்கு நினச்சா தான் கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால தான் திரும்ப நான் ரிட்டர்ன் வந்துட்டேன். ரெவன்யூ 2.1 ஏற்கனவே பிளாக் ஸ்டார்னு ஒன்று சேனல் ஓப்பன் பண்ணேன். ஆனால் அந்த சேனல் நான் கிட்டி போச்சு. என்ன பண்ணுறது. சரி வாங்க இந்த சேனலாச்சும் நம்ம க்ரோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்திருக்கேன். நீங்களும் எங்களுக்கு ஆதரிக்கணும். ஏற்கனவே ரவிமணிகிற ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை காண பண்ணுங்கப்பா. இப்போ ரவிமணிகிற சேனல் போனதுக்கு வந்து நான் தனியாக வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கேன். வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி இங்கே நான் எதுக்கு ரவிமணி சேனல் போனேன்னு ஒரு லைட்டாக ஒரு க்ளூ மட்டும் கொடுத்துட்றேன். என்னென்னா என் ரவிமணி சேனல் போடுறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான் காரணம். என் ரவிமணிங்கிற சேனல் வந்து இந்த ரவிமணி 2.0 சேனல் ஆரம்பிக்கிறதுக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் காரணம். புரியுதா? நண்பான்னு போனேன். ஆனால் அவன் அம்பான்னு விட்டு போயிட்டான். ஆனால் ரெண்டும் ஒரே ஃப்ரெண்டு இல்லை, வெவ்வேறு ஃப்ரெண்டு. ரவிமணி சேனல் ஆரம்பிக்க ஒரு ஃப்ரெண்டு தேவைப்பட்டான். ரவிமணி சேனல் ஆரம்பிக்க ஃப்ரெண்டு தான் தேவைப்பட்டான். அப்புறம் வந்து ரவிமணி 2.0 ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸு தான் சொல்லி ஆரம்பித்தேன். ஆனால் ரவிமணி சேனல் போகிறதுக்கு காரணமே ஃப்ரெண்ட்ஸு தான். ஆனால் பிளாக் ஸ்டார் சேனல் போகிறதுக்கு பிளாக் ஸ்டார் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் வந்து பிளாக் ஸ்டார் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் சேனல் அழிக்கிறதும் அழிக்கிறதும் உருவாக்குறதும் அவங்க தான். ஷோடி ரெண்டு சொல்ல தாங்க முடியல கைஸ். ஆனால் இப்போ எனக்கு ஒரு உண்மையான நண்பன் வந்திருக்கான். அவனாச்சும் உண்மையாக வச்சுக்கிறேன். ஓகே வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்காதீங்க. டே என்றாது இறங்க மாட்டேங்கிறேன். சரி ஓகே கொஞ்சம் உட்டு ஸ்டோன்லாம் உடச்சி வந்திருக்கேன். நம்ம ஸ்டோன் ஆர்மருக்கு போய் இன்னும் மாறுவோம் கைஸ். இன்னும் ஸ்டோன் ஆர்மருக்கு போய் மாறுவோம். ஏன்னா இப்படி செஸ்ட்டில் வைக்கணும். எங்கடாச்சி காணும் போய்ட்டு நம்ம ஒரு வீடு மாதிரி கட்டுவோம் கைஸ். ஒன்று போயிட்டு டப்புன்னு போயிட்டு இருங்க என்ன உள்ளே போய் வைடா. ஐயோ படுத்துறாங்களே என்னையே. டே வைடா தாங்க முடியல வைடா. ஸ்டாண்ட்லாம் இருக்குடி சோதிக்காதரா நீ. ஓகே நம்ம வந்து இவர் ஒன்று ஸ்டோன் ஆர்மர் மாதிரி ஒரு குட்டி வீடு கட்டுமா இல்லை அடுத்த வார்டில் வீடு கட்டுமா? ஓகே சும்மா இப்போ வரைக்கும் ஸ்டோன் ஆர்மர் மட்டும் மாதிரி முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். என்னடா அது அப்புறம் போயிட்டு நாளைக்கு அடுத்த வார்டில் வீடு கட்டுறேன். அது ஸ்டோன் பிக்காக்ஸு ஸ்டோன் ஆக்ஸு அவ்வளோதான் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே அவள் ஃபர்னஸ் செய்யலையே காய்ஸ். ஃபர்னஸ் கைஸ். சரி போயிட்டு நம்ம போயிட்டு ஃபர்னஸ் செய்வோம். சரி ஓகே ஃபர்னஸ் செஞ்சாச்சு. ஓகே உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சொல்லிக் கொடுத்துப்போன்னு நினைக்கிறேன். சரி பாங்க குழி நோண்டி உள்ளே போய் படுத்து தூங்கிடுவோம். சரி
ஐயோ சரி ஓகே இன்ட்ரோ கொடுத்துட்டு போயிட்டு குழியை போய் படுத்து வைப்போம். சரி இதோட வீடியோ ப்ரோ அது உங்களை 2.0 லைக் பண்ணி ஷேர் பண்ணி பெல்லை கலர் பண்ணுங்கள். டாட்டா பை பாய் சி யூ.